சாப்பாடு சூப்பரா இருக்கு. சரி சாப்பிடு. ஆமாக்கா, சாப்பாடு சூப்பரா இருக்குக்கா. அக்கா வாழ்க வாழ்க. அப்படி அவ கொண்டு வந்த சாப்பாட்டுல என்னதான் இருக்கு? அது மட்டும் அப்படியே வழிச்சு வழிச்சு சாப்பிடுதுங்க. ஏன் கண்மணி, பேசாம நான் போய் அதை சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டு வந்துட்டா? அத்தை, அவளாம் ஒரு ஆளா? அங்க பாருங்க, அவங்க கூட உட்காந்து தின்னுட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. எல்லாம் எங்க போகும்? இனத்தோட தானே இனம் சேரும். அவங்க எல்லாம் லோக்கலுங்க, அதான் லோக்கலோட சேர்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஏன் அத்தை என்ன முறைக்கிறீங்க? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சும்மா இருந்த என்ன உசப்பேத்தி விட்டுட்டு இந்த பரதேசிங்க கிட்ட என்ன அசிங்கப்பட வச்சுட்டல. ஏதாவது பேசுன வாயை இழுத்து வச்சு தச்சிருவேன். வாங்க போலாம். அத்தை அத்தை, ஐயோ ஐயோ ஐயோ, கண்மணி விடுறி, வலிக்குதுடி, விடு கண்மணி. அம்மா, உப்பு சரியா இருக்குன்னு நீ சொன்னதுனால தானே நான் சும்மா இருந்தேன். இப்ப பாரு, அந்த மரகதம் என்ன உண்டு இல்லைன்னு பண்ண போறா. கண்மணி என்னை விட்டுடுறி, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். தெரியாம தப்பு நடந்துருச்சு. ஓ, அந்த மரகதத்தை நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியலையே. நீதான் புத்திசாலியாச்சு கண்மணி, அந்த லூச உன்னால சமாளிக்க முடியாதா? கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து கூல் பண்ண பாப்போம். தல வா. அப்படி பார்க்காதீங்க அத்தை, தப்பு எங்க நடந்துச்சுன்னே தெரியல. அந்த லூசு மாஸ்டரை நம்பி நம்ம மோசம் போயிட்டோம். முதல்ல இந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிங்க, மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஆமா, நான் பட்ட அவமானத்துக்கு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஒண்ணுதான் கேடு. மரியாதையா போயிடு, இல்லன்னா அவ்வளவுதான். இத குடிங்க அத்தை, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. இனி நான் ஏதாவது தப்பு பண்ணா என்ன வேணாலும் பண்ணுங்க. பேசாத கண்மணி. எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி அந்த ராசாத்தி முன்னாடி என் மூக்க உடைச்சு விட்டுட்டல. அதான் சாரி கேட்டேன்ல அத்தை. நீ சாரி கேட்டா போன மன திரும்பி வந்துருமா? விடுங்க சம்பந்தி, அந்த ராசாத்தி அசிங்கப்படுத்த நமக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமலையா போயிடும். எல்லாம் அந்த சமையல்காரன் பண்ண வேலை. போது நிறுத்துங்க. இது உங்களுக்கு வேணா சகஜமா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படியா? என் கண்ணுக்கு முன்னாடியே அந்த ராசாத்திய அக்கா ராசாத்தி அக்கா ராசாத்தின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அந்த அவமானத்தை நான் எப்படி பொறுத்துக்கிறது? கத்துங்கம்மா, நல்லா கத்துங்க. ஏன்னா உங்க சேர்க்க அப்படி. இவங்க கூட சேர்ந்துட்டீங்கல்ல, உங்களை இன்னும் அசிங்கப்படுத்தாம விடவே மாட்டாங்க. இங்க பாருங்கம்மா, உங்க மருமகளை நம்பி ராசாத்திக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை நடு தெரு கொண்டு வந்து அசிங்கப்படுத்தாம விடவே மாட்டாங்க. முதல்ல இவங்க பேச்சு கேட்கறத நிப்பாட்டுங்க. ஏங்க, உங்களுக்கு வேற வேலை எதுவுமே இல்லையா? ஏன் எங்களை சீன்றீங்க? அதானே. ஏன் மாப்ள,
என் பொண்ணு உங்க பொண்டாட்டி தானே, ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் அந்த ராசாத்திக்கே சப்போர்ட் பண்றீங்க. ம் இப்போ கண்மணி இன்னைக்கு என் கூட வாழ்றானா அதுக்கு காரணம் அந்த ராசாத்தி தான். ஓ ராசாத்தி எது செஞ்சாலும் அதுல 1000 அர்த்தம் இருக்கும், ஒரு நியாயம் இருக்கும். அதான் எல்லாருமே அவங்கள கொண்டாடுறாங்க. என்ன குமரா, ஏன் முன்னாடி அந்த ராசாத்திய தூக்கி வச்சு பேசுறேன்னா உனக்கு எவ்வளவு திமிர இருக்கணும்? மரியாதையா உன் வேலையை பார்த்துட்டு போ. அப்படி சொல்லுங்க அத்தை. வாடியம்மா வா ஜால்ரா. உங்களுக்கும் வேலை இல்ல, தோ எங்க அம்மாவுக்கும் வேலை இல்ல. நீங்களா இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்க. இன்னும் என்னெல்லாம் அசிங்கப்பட போறீங்களோ. உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, எக்கட கெட்டு போங்க. அம்மா அம்மா வணக்கம்மா. நம்ம சாப்பாடு சாப்பிட்டு உங்க எல்லாரையும் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்களே. வாழ்க்கையில இந்த மாதிரி சாப்பாட்டை எங்கேயுமே சாப்பிட்டிருக்க மாட்டேன்னு சொல்லிருப்பாங்களேம்மா. வாடா வா, ஆடு அதுவாவே வந்து தலைய கொடுக்குது. இனி என்ன ஆக போதோ? என்னம்மா இது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஓஹோ, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. சரிம்மா, பேலன்ஸ கொடுக்குறீங்களாம்மா? எப்படியும் பேசுனதை விட கொஞ்சம் கூட கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேம்மா. என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன் தான்மா. நீங்க பார்த்து என்ன கொடுத்தாலும் சரிம்மா. நல்லா குடுக்கலாம் தான் நினைக்கிறேன். ஆனா கையால குடுக்கலாமா இல்ல வேற எதுலயாவது குடுக்கலாமான்னு பாக்குறேன். என்னம்மா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. இப்ப புரியும். நீ சமைச்ச சாப்பாட்டை நீயே சாப்பிடு, உனக்கு நல்லா புரியும். அதுக்கு என்ன சாப்பிட்டா போச்சு. கண்மணி, நீ போய் இந்த சூப்பர் மாஸ்டருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடு. கொடுங்கம்மா. சாப்பிடு. அது வந்துமா. இப்ப சொல்லு, நீ எதுக்கு வந்த? மீதி பணம் கேட்கலாம். ஓ, மீதி பணம் வேற கேப்பியா? அம்மா தெரியாம பண்ணிட்டேம்மா, மன்னிச்சிருங்கம்மா. எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. காலி பண்ணிடுவேன். மரியாதை இங்க இருந்து போயிடு. இல்லனா எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. போ, போயிடு போயிடு. ஏய் இரு, இத எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. போ போ, போயா. வந்துட்டான் மீதி பணத்தை கேட்க. இத பாரு கண்மணி, எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு அந்த ராசாத்தி பதில் சொல்லியே தீரணும். கண்டிப்பா அத்தை, நான் அவளை சும்மா விட மாட்டேன். மாமியாரும் மருமகளும் நல்லா தாண்டி சத்தம்லாம் போடுறீங்க, ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. 2 பேருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக். உங்க கூட சேர்ந்த பாவத்துக்கு நானும் அனுபவிக்க வேண்டியிருக்கு. கண்மணி, நீ என்ன பிளான் வேணும்னாலும் போடு. நான் பட்ட அவமானத்தை அந்த ராசாத்தியும் படணும். அத நான் பார்த்து ரசிக்கணும். அப்பதான் என் மனசு சாந்தி அடையும். எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன புரியுதா? சொல்லிட்டீங்கல்ல அத்தை, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா கண்மணி, இனிமே நம்ம அடிக்க போற ஒவ்வொரு அடியும் அந்த ராசாத்திக்கு பேரடியாதான் இருக்கணும். சரிங்க அத்தை. என்ன ஏதோ யோசனையில இருக்க? பெரியத்தைய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் மாமா. அவங்க உதவி பண்ணணும்னு நினைச்சது நல்ல விஷயம்தான், ஆனா அத ஒழுங்கா பண்ணியிருக்கலாம். ஆனா இப்படி ஏனோ தானோன்னு பண்ணி அதனால அவங்களுக்கு தானே மாமா கெட்ட பேரு. விடு. அந்த கெட்ட பேரு அவங்களோட போகாது. அந்த பாரி குடும்பம்
கடமைக்குன்னா சாப்பாடு போடுறாங்க, இதுக்கு சாப்பாடு போடாமலே சும்மா இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. எதுக்கு அத்தை இப்படி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் அந்த அண்ணி பண்ற வேலைதான் ராசாத்தி. இல்லனா பெரியம்மா உன்னை என்னைக்கும் திட்டிருக்க மாட்டாங்க. ஏன் நம்மள அந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு கூட சொல்லிருக்க மாட்டாங்க. இப்ப பாரு, அந்த முகாம் வரைக்கும் வந்து அசிங்கப்பட்டுட்டு போயிருக்காங்க. எல்லாமே அண்ணி தான். உன் மேல இருக்கிற கோவத்துல உன்னை பழி வாங்கணும், உனக்கு போட்டியா வரணும்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் பெரியம்மா வச்சு காய் நகர்த்துறாங்க. ஆமா மாமா, அப்படி அந்த கண்மணிக்கு நான் என்னதான் பண்ணி தொலைச்சேன்? விடு, யாருக்குமே உண்மையாவோ அதுலயும் ரொம்ப பாசமா இருந்தாலோ சுத்தமா பிடிக்காது. அதனால பாசம் வேஷம்லாம் ஒரு நாள் மாறும். அப்ப எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க. அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் பொறுமையா. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைங்க. பாப்போம், எல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு. நீ அந்த கடவுளை நம்புறல, அந்த கடவுள் பெரியம்மா மனசை மாத்தி உன் மனசை புரிஞ்சுக்க வைப்பாரு. என்னாச்சு? இல்லைங்க, கண்மணியோட பேச்ச கேட்டுதான் அத்தை இப்படி அவமானப்படுறாங்க. அதான் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்ன பண்றது? உண்மையை சொன்னா இங்க யாருக்கும் பிடிக்காது. பொய்யா சிரிச்சு பேசி நடிக்கிறவங்கள தான் இந்த உலகம் நம்பும். பெரியம்மா பட்டு தான் திருந்து வந்தாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? சரி, நீ இத பத்தி அடிக்கடி யோசிச்சு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. நிம்மதியா படுத்து தூங்க. ओम देवी नमः, ओम दुर्गाये नमः, ओम त्रिभुवनेश्वर्यै नमः, ओम यशोदा गर्भ संभूताये नमः, ओम नारायण वरप्रियाये नमः, ओम नंदगोप कुलजाताये नमः, ओम मंगल्याये नमः, ओम कुलवर्धिन्यै नमः, ओम आकाशकामिन्यै नमः, ओम वासुदेव भगिन्यै नमः. श्री दुर्गा अष्टदशतनामावली समाप्तम्. தாயே, நாங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக எல்லார்கிட்டயும் உதவி கேட்க போறோம். நீதாமா கூட இருந்து இதை நிறைவேற்றி வைக்கணும். உன்னை நம்பிதான் நாங்க போறோம். தாயே, எங்களுக்கு துணையா வந்து நில்லுமா. शीर्वशसु मायुष्यम आरोग्यम आविदा शोभमानं महीयते धान्यं धनं वसुं भगवत्र लाभं सदसंवत्सरं दीर्घमायुः क्षेममार्गो सदमानं भवति सदा यत्पुरुषः सदेन्द्रियायुक्षेवेन्द्रिये प्रतिष्ठति. நீங்களே வச்சு விட்டுருங்க சாமி. दीर्घायुष्मान् भव सर्वाभिषसिद्धिरस्तु सकलैश्वर्याभिवृद्धिरस्तु. மாமா, இப்ப போலாம் மாமா. வா போலாம். அம்மா, நாங்க முகாம்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. ஏங்க ஏதாவது கொடுங்க. தரேன். ரொம்ப நன்றிங்க. சரிங்க, போயிட்டு வரோம். ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா. இந்தா, ஒவ்வொரு இடமா போய் கேட்கலாம். வா. சரி மாப்ள. வணக்கங்க, வாங்க. அக்ஷய பாத்திரம்னு சொல்லி ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். இது மூலமா உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கறோம். சரி, நல்ல முடிஞ்சதை கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு உதவி செய்வோம். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வந்துடுறேன். அக்கா, கொடுங்க கொடுங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. பரவாயில்லைங்க. மாப்ள, வா வா. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். நாங்க அக்ஷய பாத்திரம்னு ஒரு புதிய திட்டம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம். இதுல 3 வேளை ஏழைகளுக்கு சாப்பாடு போடுற மாதிரி உங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது பண்றீங்களா? பாத்தியா மாப்ள, முதல்ல கார்டு கொடுத்தானுங்க, அப்புறம் மெசேஜ் அனுப்புனானுங்க, இப்போ போர்டை தூக்கிட்டு சுத்துறானுங்க. கை கால் நல்லா தானே இருக்கு, உங்களுக்கு வேற பொழப்பே இல்லையா? போய் வேற வேலையை பாருங்க. ஓ, சார் எங்க வேலை வைக்கிறீங்க? ஏய், என்ன என்னன்ற? ஆனா வேணாம், விடுங்க. வணக்கங்க.
வணக்கண்ணே. சொல்லுங்க. நாங்க அக்ஷய பாத்திரம்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஊர் முகாம்ல தங்கியிருக்க 3 வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஏழைங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக நாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அண்ணே, நம்ம ராசாத்தி தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காப்ல. உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க பண்ணுங்கண்ணே. இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்க? இல்லங்க, நாங்க உண்மையிலேயே உதவி பண்ண தான் வந்திருக்கோம். நீங்க நடிச்ச நடிப்பெல்லாம் போதும். எனக்கு உங்களை மாதிரி ஆளுங்களை பத்திலாம் நல்லா தெரியும். இங்க பாருங்க, உங்களால முடிஞ்சா உதவி பண்ணுங்க, இல்லைன்னா விடுங்க. சரி, பண்ண முடியாது, கிளம்புங்க. விட மாப்பிள்ள போலாம். நல்லதுண்ணே. போ மாப்பிள்ள. அம்மா, இல்லாதவங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கோம். உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. பணமாவோ இல்ல பொருளாவோ கொடுத்து உதவலாம். இது எங்க அக்ஷய பாத்திர திட்டம் மூலமா செயல்படுத்த போறோம். இருங்க ஒரு நிமிஷம். இது வேற தேவைக்கு யூஸ் பண்ணாம இல்லாதவங்களுக்கு போய் சேர்ந்தா அதுவே எனக்கு போதும். கவலைப்படாதீங்கம்மா, இதை நாங்க கண்டிப்பா இல்லாதவங்களுக்கு தான் கொடுப்போம். ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றி. வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம். நாங்க அக்ஷய பாத்திரம்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். சரி, சொல்லுங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 வேளை உணவு இல்லாதவங்களுக்கு உணவு வழங்குறோம். அதுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பரவாயில்ல, நல்ல திட்டமா தான். நல்ல திட்டம் தான். நாங்க வந்து மகளிர் குழுவுல இருக்கோம். எங்க குழுவுல இருக்க எல்லார்கிட்டயும் பேசி உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். நீங்க போங்க. ஆமாங்க, ஹெல்ப் பண்றோம். சரிங்க. நன்றிங்க. வாடா. மாமா, இது அந்த சேர்மன் வீடு தானே? ஆமா. ஏன், என்னாச்சு? ஓ, இவங்கிட்ட போய் உதவி கேட்கலான்னு இருக்கியா? ஆமா மாமா. இவங்கிட்ட எல்லாம் உதவி கேட்டு நம்ம உதவி பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன் மாமா கோவப்படுறீங்க? நான் கோவலாம் படல. உள்ள போனா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப நீ புரிஞ்சுப்ப நான் ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு. மாமா, நாம நமக்காக உதவி கேட்டு வரல, முகாம்ல இருக்கிறவங்களுக்காக உதவி கேட்டு வந்திருக்கோம். இது பொது காரியம். இதுல நம்மளோட சொந்த வெறுப்பெல்லாம் பார்க்க கூடாது. வாங்க, அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு நம்ம பாப்போம். வேணாம்னு சொன்னா கேட்க போறீங்களா? அப்புறம் உங்க இஷ்டம். அசிங்கப்படணும்னு தலையில எழுதியிருக்கு. இவனுக்கு போர்டு ஒரு கேடு. எப்படியும் 10 விஷயம் தர மாட்டேன். போங்க. யார் நீங்களா? என்ன வேணும்? நாங்க அக்ஷய பாத்திரம்னு ஒரு சேரிட்டி ஆரம்பிச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றோம். உங்களால முடிஞ்ச உதவிய பண்ணுங்க. இப்ப கூட ஆந்திரால இருந்து நம்ம ஊருக்கு பொழைக்க வந்து சாப்பிட வழி இல்லாம முகாம்ல 30 பேருக்கு மேல இருக்காங்க. அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவியா 3 வேளை சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் உங்க பங்குக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி. செல்லப்பா. சொல்லுங்கம்மா. என்னம்மா? இவங்களுக்கு அரிசி பருப்பு ஒரு 10 கிலோ ரெடி பண்ணி கொடு. அப்படியே காய்கறி இருந்தாலும் எடுத்துட்டு வந்து கொடுப்போம். இந்த கொண்டு வரமா? இருங்க, அவன் கொண்டு வந்துருவான். சரிங்க. ரொம்ப நன்றிமா. என்னால முடிஞ்ச பணமும் தரேன். வெயிட் பண்ணுங்க. பாத்தீங்களா மாமா, சேர்மன் தான் அப்படி. ஆனா அவங்க வீட்டுக்காரமா எவ்வளவு நல்ல மனசுக்காரங்களா இருக்காங்க. அதான் சொந்த பகைய மனசுல வச்சுக்கிட்டு இங்க வராம போயிருந்தா இந்த உதவி நமக்கு கிடைச்சிருக்குமா? முருகா, என்ன விஷயம்? அது
முகாம்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டு வந்திருக்காங்க. சரி, நீ போ, நான் கொடுத்துக்கிறேன். பணத்தை கொடு. கொண்டா கொடுங்கிறல்ல, உள்ள போ, போங்கிறல்ல. ஏய் ஐயா, என்னது? ஐயா இது அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் இருக்கு, அம்மா கொடுக்க சொன்னாங்க. ஓஹோ,